அப்புறம் எனக்கு வாயில நல்லா வந்துரும் அப்படின்னு சொன்னீங்களே மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களே, மேகதாதுல அணை கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு உங்க வாயில இருந்து எதுவும் வரலையே. அப்புறம் இவ்ளோ கொலைகள், கற்பழிப்பு, இன்னும் குழந்தைங்களை கொலை பண்றது, இந்த மாதிரியான சட்ட ரீதியான பிரச்சனைகள் அதிகமா வந்துட்டு இருக்கே. ஒரு கன்சர்னை ரைஸ் பண்ணுதே, அதுக்கு உங்க வாயில இருந்து எதுவுமே வரல. கரண்ட் பிரச்சனை பெருசா இருக்கு, மக்கள் ரோட்ல இறங்கி போராடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தண்ணி பிரச்சனையும் ஆல்ரெடி சில இடங்கள்ல ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கெல்லாம் உங்க வாயில இருந்து எதுவுமே வரலையே. அப்புறம் உங்களோட அமைச்சர்கள் ரீல்ஸ்ல அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, ரீல்ஸ்ல ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, ரீல்ஸ் கலாச்சாரத்தை ஊக்குவிச்சுட்டு இருக்காங்க. உண்மையான முன்னேற்றமோ இல்ல உண்மையான பணிகளையோ விட்டுட்டு இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இத பத்தி உங்க வாயிலிருந்து எதுவுமே வரலையே. நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம், நீங்க தமிழ்நாட்டோட முதல்வரா பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2-3 ப்ராஜெக்ட்ஸ் தமிழ்நாட்டை விட்டு, தமிழ்நாட்டோட கைய விட்டு போயிருக்கே. அதுக்கு உங்க வாயில இருந்து எதுவுமே வரல. அப்புறம் ஆளுநர் கிட்ட இருந்து வந்த அந்த லெட்டர்ல திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசி வச்சிருக்காங்க. அதுக்கு உங்க வாயில இருந்து எதுவுமே வரல. அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்த 3ஆவதா பாடுறாங்க, 2 தடவை நடந்திருக்கு உங்க முன்னாடியே, நீங்க இருக்கும் போதே. அப்போ உங்க வாயில இருந்து எதுவுமே வரல. என்ன சிஎம் சார், இதுக்கெல்லாம் உங்க வாய் திறக்கவே திறக்காதா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சார், லெகசிய பிரேக் பண்ணாதீங்க சார், பிரஸ் மீட் கொடுங்க சார். யாருமே இப்படி பண்ணதில்லை சார், இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள் கூட யாருமே இப்படி பண்ணதில்லை சார். நீங்க ஒரே ஒரு பிரஸ் மீட் கொடுங்க சார், லெகசிய பிரேக் பண்ணாதீங்க அப்படின்னு பிரஸ்ல பத்திரிகையாளர் உங்களை கேட்கும்போது நீங்க திரும்பி கூட பார்க்காம கார்ல ஏறி வந்தீங்களே, அப்பயே உங்க வாயில இருந்து எதுவுமே வரல. இப்ப மட்டும், அதாவது உங்களை எதிர்த்து விமர்சனம் செஞ்சா, உங்களை எதிர்த்து கேள்விகள் கேட்டா மட்டும் உங்க வாயில இருந்து எல்லாமே வருமா? அப்படி என்னதான் வரும் எங்களுக்கு சொல்லுங்களேன், நாங்க தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம். சொல்லுங்க விஜய் சார், சாரி மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் சார், சொல்லுங்க. உங்க வாயில அப்படி என்னதான் வரும், நாங்களும் கேட்கணும். ஏன்னா உங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸ், உங்க சப்போர்ட்டர்ஸ் வாயிலெல்லாம் என்ன வருதுன்னு நாங்க டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கோம். உங்க வாயில இருந்து என்ன வருதுன்னு பார்க்க ஆர்வமா இருக்கும். எனக்கு ஓட்டு போட்டவங்களை எல்லாம் பார்த்து கவர்ச்சியில போட்டுட்டாங்கன்னு சொல்றாங்களே, நான் என்ன கவர்ச்சி அப்படின்னு ஒரு பெரிய இடைவெளி விட்டீங்களே. உங்களுக்கு ஓட்டு போட்ட அதிமேதாவிங்களுக்கு உங்களை எப்படி தெரியும்? சினிமா நடிகரா தானே தெரியும். கவர்ச்சினா அதுல ஈர்க்கப்பட்டு தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இல்ல நீங்க என்ன பெரிய கோடி கோடியா சம்பாதிச்சு அதை உடனே ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம் பண்ணி எளிய வாழ்க்கை வாழ்ந்த தியாக வள்ளலா? இல்ல ஆளுங்கட்சியினர், அதாவது ஜெயலலிதா அம்மையார் காலத்துல இருந்தே அவர்களை எதிர்த்து, அவர்கள் ஊழலை எதிர்த்து, இல்ல திராவிடத்தின் ஊழல்களை எதிர்த்து திமுக என்னும் தீய சக்தின்னு ஒரு 20 வருடமா நீங்க குரல் கொடுத்து அதனால ஜெயில தூக்கி போட்டு வழக்கு வாங்கி நீங்க வெளியில வந்த தியாக சம்மலா? உங்களை எப்படி தெரியும் மக்களுக்கு? கவர்ச்சி தான் உங்க மேல உள்ள சினிமா நடிகங்கிற கவர்ச்சியில தான் உங்க ஓட்டு போட்டிருக்காங்க. என் புருஷனை விட விஜய் மாமா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பல்லளிச்சது. என் பிள்ளை செத்தாவது நான் என் விஜயை பார்த்துட்டேன் அப்படின்னு உருகி உருகி பேசுனது. என் பிள்ளைய ஐசியூல வச்சுட்டு வந்திருக்கேங்க அப்படின்னு ஒரு பெண்மணி சொன்னது. 45 வருஷமா நான் ஒரு தலையா விஜயை காதலிச்சுக்கிட்டே இருக்கேன், அது விஜயோட அப்பாவுக்கும் தெரியும்னு ஊடகத்துல கூசாம சொன்னது. 3 நாளா என் குழந்தைய காணோங்க, ஆனா நான் அண்ணன் விஜயை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு உருகி உருகி பேசுறது. என் புருஷன் பேரும் விஜய் தான், எனக்கு பிடிச்ச நடிகர் பேரும் விஜய் தான் அப்படின்னு பொது வழியில ஒரு 4 கருத்துக்கள் சொல்லி நல்ல பேரை வாங்கியிருக்கோம் கூட அறிவு கூட கொஞ்சமும் இல்லாம, சினிமா படங்கள்ல வர மாதிரி கிளைமாக்ஸ் காட்சியில காதலனை பார்த்த உடனே ஒரு அழுவாங்களே, அது மாதிரி உருகி உருகி பெண்கள் அழுத விதம், அதாவது பெண்கள் தன்னிலை மறந்து பெண்ணிலை மறந்து அழுத விதங்கள் எல்லாம் எதை காட்டுது? ஈர்ப்பதானே காட்டுது, கவர்ச்சியை தானே காட்டுது. நீங்க ஆரம்பத்துல நடிச்சீங்களே அந்த படங்கள் எல்லாம் கொஞ்சம் போட்டு பாருங்க. மாமியாருக்கு சோப் போட்டது எப்படி, இரட்டை அர்த்த வசனங்கள் எப்படி, நடன அசைவுகள் எவ்வளவு ஆபாசமா இருந்தது அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கே தெரிய வரும். நீங்க குத்தாட்டம் தான் ஆடினீங்களா, சிலுக்காட்டம் தான் ஆடினீங்களாங்கிறது உங்களுக்கே தெரியும். தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.